Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 4 geometry வடிவியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதில் exercise 4.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1 ரீட் பண்ணுறேன். ஒரு நாட்கரத்தின் கோணங்களின் விகிதம் 2:4:5:7 எனில் அனைத்து கோண அளவுகளையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ குவாட்ரிலேட்ரல் ஆர் இன் தி ரேஷியோ 2:4:5:7. ஃபைண்ட் ஆல் தி ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். இன் குவாட்ரிலேட்ரல் சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் இஸ் 360 டிகிரி. ஸோ 4 ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணால் அது கண்டிப்பாக அது 360 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ லெட் த ஆங்கிள்ஸ் பி 2:4:5:7 கொடுத்துருக்காங்களா. ஸோ 2x 4x 5x + 7xன்னு எழுதுகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரணும், 360 வரணும். ஸோ அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2x + 4x + 5x + 7x = 360 டிகிரி. ஸோ ஆட் பண்ண என்ன கிடைச்சது, 18x = 360 டிகிரி. இந்த பக்கம் இருக்க மல்டிப்ளிகேஷன் இது போச்சுன்னா டிவிஷனாக மாறும். ஸோ இது ரெண்டே கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் 20 கிடைக்குது. ஸோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒவ்வொரு ஆங்கிள் என்னென்னு கிடச்சிருமா. நெக்ஸ்ட் அதுதான் பண்ண போகிறோம். a = 2x. ஸோ 2 × 20 40. b = 4x 4 × 20 80. c = 5x 5 × 20 100. ஸோ d = 7x 7 × 20 140. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது, 360 கிடைக்கிது. ஸோ நம்மளோட கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸு கரெக்டு தான். ஸோ ஈச் ஆங்கிளோட வேல்யூ என்ன, ஆங்கிள் ஏவோட வேல்யூ 40, ஆங்கிள் பியோட வேல்யூ 80, ஆங்கிள் சியோட வேல்யூ வந்து 100, ஆங்கிள் டியோட வேல்யூ வந்து 140 டிகிரி. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள். லாஸ்ட்டு எக்ஸசைஸில் கூட ட்ரையாங்கிளுக்கு இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம். இங்கே வந்து குவாட்ரிலேட்டரலுக்கு பார்க்குறோம். ஜஸ்ட்டு அதோட 4 ஆங்கிள்ஸே கூட்டினா என்ன கிடைக்கும், 360 கிடைக்குங்கிறது தான் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது. அதுதான் ஹிண்ட்டு. அதை வச்சு தான் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் இது தான். Question number 2. In a quadrilateral ABCD, angle A = 72 degree and angle C is the supplementary of A ன்னு கொடுத்துருக்காங்க. angle A. The other two angles are 2x - 10 and x + 4. Find the value of x and the measure of all the angles ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டினை வந்து நான் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். நாட்கரம் ஏபிசிடியில் ஆங்கிள் ஏ = 72 டிகிரி மற்றும் ஆங்கிள் சி ஆனது ஆங்கிள் ஏயின் மிகை நிரப்பி மற்ற இரு கோணங்கள் 2x - 10 டிகிரி மற்றும் x + 4 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பையும் அனைத்து கோண அளவுகளையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் என்ன, ஏவோட வேல்யூ 72 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அதர் டூ வேல்யூஸ் x + 4 2x - 10ன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. ஏவோட சப்ளிமெண்ட்ரி தான் சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாமா. ஆங்கிள் சி இஸ் ஏ சப்ளிமெண்ட்ரி ஆஃப் ஆங்கிள் ஏ. அப்படின்னா ஏயும் சிஏ ஆட் பண்ணால் 180 டிகிரி எனக்கு கிடைக்கணும். அதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 72 டிகிரின்னு தெரியும். சி வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும். இது வந்து ரெண்டே ஆட் பண்ண என்ன வரும், 180 வரும். ஸோ ஆங்கிள் சி = 180 - 72 டிகிரி. இது ரெண்டே பண்ணால் என்ன வருது, 108 டிகிரி கிடைக்கிது. ஸோ அதுதான் ஆங்கிள் சியோட வேல்யூ. அப்புறம் ஆங்கிள் பியு அதர் டூ ஆங்கிள்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, x + 4 2x - 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். அதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்ரல் = 4 ஆங்கிளையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 360 டிகிரி கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 72 டிகிரி + 108 டிகிரி ப்ளஸ் 2x - 10 + x + 4 = 360 டிகிரி. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன, இது ரெண்டு ஆட் பண்ணால் 174. இதை ஆட் பண்ணால் 3x + 174 டிகிரி = 360 டிகிரி. 3x = 360 - 174 என்ன, 186. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இதை போச்சுன்னா டிவிஷனாக மாறும். 186 / 3 62 டிகிரி கிடைக்கும். ஸோ x = 62 டிகிரி. இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண இதோட ஆங்கிள் தெரிஞ்சிருமா. நெக்ஸ்ட்டு நம்ம அதை தான் பண்ண போகிறோம். Already we know angle A = 72 degree, angle B = 108 degree ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ angle B வந்து 2x - 10ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 62 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 இன்ட்டு 62 டிகிரி மைனஸ் 10 ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 124 டிகிரி மைனஸ் 10. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 114 டிகிரி ஆங்கிள் பி. ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்கிள் டி எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 62 டிகிரி ப்ளஸ் 4. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் 66 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 72 டிகிரி, ஆங்கிள் சி ஈக்குவல் டு 108 டிகிரி, angle B equal to 114 degree, angle D equal to 66 degree. இப்போ 4 இது கண்டுபிடிச்சாச்சு, ப்ளஸ் எக்ஸ் வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். Question number 3. ABCD is a rectangle whose diagonals AC and BD intersect at O. If OAB equal to 46 degree, find OBC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். செவ்வகம் ஏபிசிடியில் மூலை விட்டங்கள் ஏசி மற்றும் பிடி ஆனது ஓவில் வெட்டி கொள்கின்றன. மேலும் ஆங்கிள் ஓஏபி ஈக்குவல் டு 46 டிகிரி எனில் ஓபிசி காண்க. ஆங்கிள் ஓஏபி இதில் இது 46 டிகிரி, ஆங்கிள் ஏ 46 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பி என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கிறோம். ஒரு செவ்வகம் ரெக்டாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிசிடி இது ரெண்டும் கட் பண்ணிக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க டயகனல்ஸு. ஸோ டயகனல்ஸு அந்த மிட் பாயிண்ட் என்ன ஓன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஓன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அதில் ஓஏபியோட வேல்யூ 46 டிகிரி, ஓபிஏ என்னென்னு நாம் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓஏ ஈக்குவல் டு ஓபி, ஓஏ ஈக்குவல் டு ஓபி கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எழுதியிருக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் ஓஏ ஈக்குவல் டு ஓபி அப்படிங்கிறத இந்த டயக்ராம் வச்சு நான் இங்கே ரெண்டு ஈக்குவல் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தா ஆங்கிள் ஓஏபி ஈக்குவல் டு ஓபிஏ 46 டிகிரியாக தானே இருக்கும். ஏன்னா ஏ 46 டிகிரினா கண்டிப்பாக பியும் 46 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ ஈச் ஆங்கிள் ஆஃப் த ரெக்டாங்கிள் மெஷர் 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஏபிஓ ப்ளஸ் ஓபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு 46 டிகிரின்னு தெரியும். ஸோ 46 டிகிரி ப்ளஸ் ஓபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஓபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் 46னா என்ன 44 டிகிரி. ஸோ இதோட வேல்யூ 44 டிகிரி. ஸோ ஓஏபி ஓபி இது ரெண்டே தெரிஞ்சால் இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ அதைப்படி நம்ம ஏபிஓ நமக்கு ஏபிஓ இந்த மொத்தத்தையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இது ரெண்டும் நமக்கு ஆல்ரெடி 46 டிகிரின்னு தெரியும். ஆங்கிள் பியோட வேல்யூ 46 டிகிரின்னு தெரியும். இதே ஓபிசி ஓபிசி இதுதான் நமக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காது. இது நமக்கு என்னன்னு தெரியாது. இதுனா இந்த பார்ட்டு தெரியும், ஆனால் இந்த பார்ட்டு தெரியாது. ஸோ ஓபிசி நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதன்படி பார்த்தா ஓபிசி ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 டிகிரியா. ஸோ ஓபிசின்னா இது இந்த பக்கம் போச்சுன்னா 44 டிகிரி. ஸோ ஓபிசி ஈக்குவல் டு 44 டிகிரி. சாரி, நான் பிஃபோராக நான் ஃபைன் பண்ண வேண்டியது இதுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக கொஸ்டினில் ஓபிசி தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் தப்பாக சொல்லிட்டேன். ஓபிசினா இந்த ஆங்கிள் தான் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இது கிடையாது, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அதன்படி பார்த்தா ஓபிசி ஈக்குவல் டு 44 டிகிரின்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? Question number 4. The length of the diagonals of a rhombus are 12 cm and 16 cm. Find the side of the rhombus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களின் நீளங்கள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பக்க அளவு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சாய் சதுரம் நான் வரைஞ்சிட்டேன், ஏபிசிடின்னு அதுக்கு பேர் வச்சுட்டேன். ஸோ அதோட வேல்யூஸ்லாம் நான் இது பண்ணிட்டேன். ஏசி 16 சென்டிமீட்டர், பிடி 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டர் பாயிண்ட் நான் 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஓஏ வேல்யூ தான் எனக்கு வேணும். ஸோ அப்படின்னா என்ன, ஏசியோட பாதி தான் இந்த ஓஏ. ஸோ ஏசி டிவைடட் பை 2ன்னு போட்டால் எனக்கு கிடச்சிருமா? ஸோ 16 டிவைடட் பை 2 என்ன கேன்சல் பண்ண எனக்கு கிடைக்கும் 8 சென்டிமீட்டர். ஸோ ஓபி ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை 2. ஸோ 12 டிவைடட் பை 2னா 6 சென்டிமீட்டர் கிடச்சிது. ஸோ பித்தாகரஸ் தேரம் நான் அப்ளை பண்ணுறேன். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். ஸோ ஓஏ ஸ்கொயர் என்ன 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர்.
ஸோ ஏபி ஸ்கொயரோட வேல்யூ என்ன, இது ஸ்கொயர் பண்ணுறோம். அதுதான் நீங்கள் பிரித்து எழுதியிருக்கேன். எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். ஓகேங்களா, இது எனக்கு வேல்யூ தெரியும். ஸோ இதை வச்சு பிதாகரஸ் தியரத்தை வச்சு நான் இதை ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதன்படி பார்த்தா ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 8 ஸ்கொயர்னா 64 அண்ட் 6 ஸ்கொயர்னா 36. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். ஸோ ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 100. ஸோ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர்டு இந்த பக்கம் வச்சுன்னா ரூட் 100. ஸோ 100னா 10 சென்டிமீட்டர். 100 எப்படி எழுதலாம், 10 × 10ன்னு எழுதலாம். ஸோ ரூட்டில் இருக்குது. இதை எப்படி எழுதலாம், 10 ஸ்கொயர்டு ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, 10 இருக்குது. ஸோ அந்த தான் இது. ஸோ ஏபி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ நமக்கு தேவையான இது கிடச்சிருச்சா, வேல்யூ கிடச்சிருச்சா. ஸோ ஏபி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இணைகரத்தின் கோண இரு சமவெட்டிகள் செவ்வகத்தை அமைக்கும் என நிறுவுக. Show that the bisectors of angles of a parallelogram from a rectangle அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா. சின்ஸ் ஏபிசிடி இஸ் எ parallelogram, அந்த parallelogramக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறோம். அது என்னென்னு வைக்கிறோம், ஏபிசிடின்னு வைக்கிறோம். ஸோ அதைப்படி பார்த்தா ஏபியும் டிசியும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், அது வந்து பைசெக்ட்ஸ் அது என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, பைசெக்டர்ஸ் ஆஃப் ஏ ஆங்கிள் த பேரலோகிராம் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ ஏபி பேரலல் டிசி அண்ட் டிஏ இஸ் ஏ டிரான்ஸ்வர்சல். ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இது ரெண்டும் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஸோ அதைப்படி பார்த்தா இருங்க, டயக்ராம் நான் காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிடின்னு ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு ஆங்கிள்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டோம். இது இந்த மாதிரி இப்படி போகுது. இதில் இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எஸ்ஸு, இதுக்கு ஆறு, இது கியூவு, இது பின்னு பேர் வச்சுக்கிறோம். பிக்யூஆர்எஸ்ன்னு நேம் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இது ரெண்டையும் தான் எடுக்கிறோம். இதுக்கு ஆப்போசிட் இது வரும். இது ஒரு லைன் நம்ம மார்க் பண்ணோன்னா இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளாக மாறிடுமா. ஸோ அதுபடி தான் நம்ம ஒவ்வொன்றா ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தா கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸா, ஏவு டியூ கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஏவு டியூ கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸு. ஸோ அது ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். ஆனால் எனக்கு இங்கே ஜாயின் பண்ணல, இது குட்டியாக இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இது எனக்கு ஆஃப் பண்ணணும். ஸோ ஆஃப் in the values of angle A of angle D equal to half 180 degree. ஸோ அதன்படி பார்த்தா DAS equal to ADS equal to 90 டிகிரின்னு கிடைக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏடிஎஸ் எடுத்துக்கிறேன். ஏடிஎஸ்ஸை ட்ரையாங்கிள் ஏடிஎஸில் 3 ஆங்கிளே ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்குமா. ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் டி, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ரெண்டு சேர்த்தா என்ன 90 டிகிரின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. So 90 degree equal to AST. So 1 equal to 180 degree. AST equal to 180 minus 90 degree. ரெண்டு மைனஸ் பண்ணால் 90 degree. AST equal to angle ASD equal to 90 degree. So angle ASD equal to angle PSR equal to 90 degree. Vertically opposite angles. ஓகேங்களா. ASD equal to PSR இந்த ஆங்கிள். இது ரெண்டும் ஆப்போசிட் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தானே, அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சிமிலர்லி we can prove PQR equal to 90 டிகிரி. PQRும் 90 டிகிரின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். இது 90 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ கண்டிப்பாக இது 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறோம், இன் ட்ரையாங்கிள் டிஆர்சி இது எடுத்துக்கிறோம். டிஆர்சி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரம் 1 ஈக்குவேஷன் 1 படியே பார்த்தா ஆர்டிசி அண்ட் டிசிஆர் 90 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே ஒரு குட்டி ஆங்கிள் இருக்கா. ஸோ இதை ஸ்பிட் பண்ணோம்னா இது ஒரு ட்ரையாங்கிளாக மாறிடுமா. ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிளாக இது மாறிடும், இது இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா இது 90 டிகிரி. ஸோ ஆர்டிசி ஈக்குவல் டு டிசிஆர் ப்ளஸ் டிஆர்சி ஈக்குவல் டு 180 டிகிரி.
ஸோ இதோட வேல்யூ எனக்கு 90 டிகிரின்னு தெரியும், ப்ளஸ் டிஆர்சி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு தெரியும். ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 90 டிகிரி கிடைக்கும். ஸோ சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் ஏபிபி இதையும் நம்ம வந்து 90 டிகிரின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். டிட்டோ மேலே பண்ணதே தான் அது. ஸோ thus PQRS is a quadrilateral, each of the whose angle is 90 degree, hence PQRS a rectangle அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் 90 டிகிரி தான் கிடச்சிருக்கு, எனக்கு இதுவும் 90 டிகிரி தான் கிடச்சிருக்கு. அதுபடி பார்த்தா பிக்யூஆர்எஸும் கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ 4 ஈக்குவலாக இருந்தால் அது கண்டிப்பாக ரெக்டாங்கிளாக தானே இருக்கும். ஸோ அதான் பிக்யூஆர்எஸ் ரெக்டாங்கிள் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதி இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? Question number 6. If a triangle and parallelogram lie on the same base and between the same parallels, then prove that the area of the triangle is equal to half of the area of parallelogram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பொதுவான அடிப்பக்கத்தையும் ஒரு சோடி இணைக்கோடுகளுக்கும் இடையே அமைந்துள்ள முக்கோணம் மற்றும் இணைகரத்தின் பரப்புகள் 1:2 என்ற விகிதத்தில் அமையும் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் நம்ம எழுதலாம். Let triangle ABE and parallelogram ABCD have a same base and are between the same parallel lines L1 and L2. ஸோ ஏபிஇ இது ஒரு ட்ரையாங்கிளா? ஓகேங்களா? ஸோ parallelogram என்ன? ஏபிசிடி இது ரெண்டும் என்ன? சேம் பேஸ் இருக்குது. L1 L2ங்கிறது சேம் பேஸ் தான், அதுக்கு இடையில இருக்க ஸ்பேஸும் ஈக்குவல் தான். ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி டயக்ராம் இது பண்ணிட்டோம், ட்ரா பண்ணிட்டோம். Let the distance between L1 and L2 be ஹெச்ன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஹைட்டு வந்து ஹெச்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிஇ ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் ஏரியா ஆஃப் parallelogram ஏபிசிடி. ஏரியா ஆஃப் parallelogram ஏபிசிடியோட ஆஃபு எதுக்கு ஈக்குவல்? ட்ரையாங்கிள் ஏபிஇக்கு ஈக்குவல் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிஇ அப்படின்னா பேஸ் வந்து ஏபி, ஹைட் வந்து ஹெச். ஸோ ஏபிஇ இதை எடுத்துட்டோம்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்து ஏபி, ஹைட் வந்து ஹெச். ஸோ இதை வச்சு நம்ம என்ன இது பண்ணலாம்? ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஃபார்முலா சப்ஸ்டியூட்னா ஆஃப் வந்து பேஸ் வந்து ஏபி இன்ட்டு ஹெச், ஹைட் வந்து ஹெச். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் parallelogram ஏபிசிடி அதை எடுக்கிறேன். அதுக்கும் பேஸ் ஏபி தான், ஹைட் வந்து ஹெச் தான். ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணட்டுமா? ஸோ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட், ஏபி இன்ட்டு ஹைட்டு. அது எதுக்கு? இது ஹாஃபுக்கு வந்து ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபை வந்து ஆட் பண்ணோம்னா என்ன இருக்கும்? ஏபிஇ வந்து ஆஃப் இன்ட்டு பிஹெச், ஆஃபுங்கிறது ஏரியா parallelogram ஏபி இன்ட்டு ஹெச்ங்கிறது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவங்க கேட்டது என்னவோ அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? ஈக்குவேஷன் 1 and 2 வந்து கம்பேர் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7. இரும்பு கம்பிகள் ஏபிசிடிஇ மற்றும் எஃப் ஆனது படத்தில் உள்ளவாறு இரு பாலத்தை அமைக்கின்றன. இதில் ஏ பேரலல் பி, சி பேரலல் டி, இ பேரலல் எஃப் எனில் கொடுக்கப்பட்ட கம்பிகளுக்கு இடைப்பட்ட கோணங்களை காண்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பி மற்றும் சி ஃபைன் பண்ணணும், டி மற்றும் இ ஃபைன் பண்ணணும், டி மற்றும் எஃப் ஃபைன் பண்ணணும், சி மற்றும் எஃப் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். Iron rods A, B, C, D, E and F are making a design in a bridge as shown in the figure. If A parallel B, C parallel D and E parallel F, find the marked angles between B and C, D and E, D and F and C and F என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க டயக்ராம். அதில் வந்து இது வந்து 130 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, இது வந்து 30 டிகிரி, இது வந்து 75 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து 30 டிகிரி தான். ஸோ இது வந்து என்னென்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து பியு சியு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க.
இங்கே பி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பி அண்டு சி. பி வந்து 30னா இந்த சி என்னன்னு ஃபைன் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டி அண்டு இ. டி எங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, இ இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டே ஃபைன் பண்ணணும், இந்த ஆங்கிள் 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டி அண்டு எஃப். டி அண்டு எஃப் இது ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து எஃப் அண்டு சி அண்டு எஃப். சி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சி அண்டு எஃப் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பி அண்டு சி, இதுதான் ஆங்கிள் 1. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்கேன், அது ஃபைன் பண்ண. ஆங்கிள் ஏன்னா பி என்ன, பி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுதான் ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சி. ஸோ QOR, QOR அதுதான் ஆங்கிள் பி. SOP, SOP இதுதான் வந்து ஆங்கிள் சி. அப்போ இது 30 டிகிரினா கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட், இது வெர்டிக்கலி ஆப்போசிட்டா, அப்போ இதுவும் 30 டிகிரியாக தான் இருக்கும். அதன்படி பார்த்தா ஆங்கிள் 1 வந்து 30 டிகிரி அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இதுவும் டெஃபினட்டாக 30யாக தான் இருக்கும். ஸோ இது 30 டிகிரி, இது 30 டிகிரி. அதை பேஸ் பண்ணி SOP வந்து 30 டிகிரின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆங்கிள் 1 ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு புரிச்சுதான் எப்படி நம்ம ஃபைன் பண்ணோன்னு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், டி அண்ட் இ. இது வந்து ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் ஆங்கிள் டி ஃபைன் பண்ணணும். ஆங்கிள் டி எது, இங்கே இருக்குது, டி இருக்குது. ஸோ இது அண்டு இ இது வந்து இது. ஓகேங்களா. ஸோ QPT, QPT இதுதான் வந்து இ. ஓகேங்களா. அப்போ இது வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. இதே வந்து ஆங்கிள் 2 வந்து அப்படியே இருக்குது. QPT, QPT இது 75னா இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது கண்டிப்பாக 75 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து 75 டிகிரின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஆங்கிள் 2 எனக்கு தெரியாது, இது 75 தெரியும். இது ரெண்டே ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ 180 மைனஸ் 75 டிகிரி, ஆங்கிள் 2 வந்து 105 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து டி அண்ட் எஃப் வந்து ஃபைன் பண்ணணும். 2 வந்து எனக்கு வந்து 105 கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ அது ஃபைன் பண்ணுற 3. ஸோ 180 டிகிரியா, 3 வச்சுட்டு 180 மைனஸ் 105 75 டிகிரி. ஆங்கிள் தேர்டு கண்டுபிடிச்சோம். ஆங்கிள் 4 சி அண்ட் எஃப். தேர்டு வந்து எனக்கு என்னன்னு தெரியும், 75 தெரியும். ஸோ 4 வந்து ஃபைன் பண்ணணும். 4 வச்சுட்டு 180 மைனஸ் 75 105. ஸோ ஆங்கிள் 4 வந்து 105 டிகிரி. ஸோ ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டோமா. ஸோ ஆங்கிள் 1 வந்து 30 டிகிரி, ஆங்கிள் 1 வந்து 30 டிகிரி, ஆங்கிள் 2 வந்து 105, ஆங்கிள் 3 வந்து 75 டிகிரி, ஆங்கிள் 4 வந்து 105 டிகிரி. ஸோ சொல்யூஷன் ஃபைன் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா. In the given figure 4.39, angle A equal to 64 degree, angle ABC equal to 58 degree. If BO and CO are the bisectors of angle ABC and ACB respectively of triangle ABC, find x degree and y degree கேட்டிருக்காங்க. படம் 4.39இல் angle A equal to 64 degree, angle ABC equal to 58 degree. That means angle B சென்டராக இருக்கிறது தான் நம்ம ஆங்கிள்னு எடுத்துக்குவோம். அண்ட் BO மற்றும் CO ஆனது ஆங்கிள் ABC மற்றும் ஆங்கிள் ACBயின் இரு சமவெட்டிகள் எனில் முக்கோணம் ABCயில் x டிகிரி மற்றும் y டிகிரியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாமா. ஸோ இதுதான் கொடுத்துருக்க டயக்ராம். இது வந்து BOC ABC 3 ட்ரையாங்கிள் இருக்குது, 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இது நமக்கு வேல்யூ தெரியும், இது நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இதுவும் ஃபைன் பண்ணணும், இதோட ஹோல் 58 டிகிரின்னு தெரியும். ஸோ இதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் ABC முனையை ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். ஸோ ஆங்கிள் A வந்து 64 டிகிரி, ஆங்கிள் B வந்து ஹோலாக 58 டிகிரி, Y வந்து எனக்கு தெரியாது. ஸோ 180 டிகிரி. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் 122 டிகிரி ப்ளஸ் y டிகிரி 180 டிகிரி. y டிகிரி ஈக்குவல் டு 180 மைனஸ் 122 58. y வந்து இந்த ஹோல் மொத்தமாக எனக்கு 58 டிகிரின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் OB அண்ட் OC ஆர் த பைசெக்டர்ஸ் ஆஃப் தி angle ABC and angle ACB. ஓகேங்களா. இதுதான் பைசெக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதன்படி பார்த்தா
O angle OBC equal to ABC divided by 2. 58 divided by 2 போட்டால் 29 degree. ஸோ இந்த ஆங்கிள் மட்டும் என்ன 29 டிகிரின்னு எனக்கு கிடச்சிருச்சு. எப்படி இதோட ஆஃப் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்குமா? ஸோ அதுதான் நான் இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓபிசி எக்ஸ் டிகிரி angle B angle C equal to 180 degree. Angle B 29, angle C 29, x degree நம்ம find பண்ணோம். So இதெல்லாம் சேர்த்தா 180 degree. So x degree equal to 58 degree, 180 minus 58 degree 122 degree x degree. So x degree என்ன 122, y degree வந்து 58 degree. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். படம் 4.40ல் AB ஈக்குவல் டு 2, BC ஈக்குவல் டு 6, AE ஈக்குவல் டு 6, BF ஈக்குவல் டு 8, CE ஈக்குவல் டு 7 மற்றும் CF ஈக்குவல் டு 7 எனில் நாட்கரம் ABDE இன் பரப்பு மற்றும் ட்ரையாங்கிள் CDF இன் பரப்பிற்கும் உள்ள விகிதம் காண்க. சர்வசம முக்கோணத்தின் பண்பை பயன்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the given figure 4.40, if AB equal to 2, BC equal to 6, AE equal to 6, BF equal to 8, CE equal to 7 and CF equal to 7. Compute the ratio of the area of quadrilateral ABDE to the area of triangle CDF. Use congruent property of triangles அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்க டயக்ராம். இதில் AEC ஒன்று BFC இது ஒன்றும் எடுத்துருக்காங்க. ஸோ இதோட இது வந்து வேல்யூ வந்து 2, இதுக்கு வந்து 6, இதோட டோட்டல் வந்து 8, இது 7னா கண்டிப்பாக இது 7ஆக தான் இருக்கும். ஸோ போத் ஆர் சேம். ஸோ இது வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ கன்சிடர் ரெண்டும் வந்து கான்குரண்ட் சர்வசம முக்கோணம் பண்பு. ஸோ ட்ரையாங்கிள் ஏஇசி அண்ட் ட்ரையாங்கிள் பிசிஎஃப். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளை செப்பரேட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸ் எல்லாம் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து கான்கிரீட்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇசி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிஎஃப் மைனஸ் ஏரியா ஆஃப் பிடிசி ஃப்ரம் போத் சைடு. பிடிசிங்கிறது எது? பிடிசி இந்த ட்ரையாங்கிள். இதை வந்து மைனஸ் பண்ணால் எனக்கு இது மொத்தமாக கிடைக்கும்னு சொல்கிறது, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஏரியா ஆஃப் ஏஇசி மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇசி மைனஸ் ட்ரையாங்கிள் பிடிசி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பிசிஎஃப் மைனஸ் ட்ரையாங்கிள் பிடிசி. இதை தான் மைனஸ் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வந்து ஏபிடிஇ ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிஎஃப். ஸோ அதெல்லாம் இது பண்ணிட்டா the required ratio is 1:1. so ratios are equal. இது என்ன சொல்லியிருக்காங்க? கான்குரண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஏரியா ஆஃப் ஏஇசி அது வந்து இதோட ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவல்? ஏரியா ஆஃப் பிசிஎஃப் அதிலிருந்து பிடிசியை மைனஸ் பண்ணால் வரதுக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஏஇசி இது வந்து எதுக்கு ஈக்குவல்? பிடிசியை மைனஸ் பண்ணால் வர வேல்யூ வந்து பிசிஎஃப் இதை மைனஸ் பண்ணால் வர ஆன்சருக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு இது குவாட்ரிலேட்டரல் ஆஃப் ஏடிஎஃப் வந்து இது ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ அதுதான் த ரெக்வயர்ட் ரேஷியோ இஸ் 1:1. ஸோ ரேஷியோஸ் ஆர் ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ ஈக்குவல், அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ப்ரூஃப் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 10. படம் 4.41ல் செவ்வகம் ABCD மற்றும் இணைகரம் EFGHல் D ஆனது HE மற்றும் FGக்கு செங்குத்தாக உள்ளது எனில் D இன் நீளம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. In the figure 4.41, ABCD is a rectangle and EFGH is a parallelogram. Using the measurements given in the figure, what is the length D of the segment that is perpendicular to HE and FG அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்கள் கொடுத்துருக்க டயக்ராம். ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ஏபிசிடி ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ லென்த்துன்னா என்ன? டிசி, டி அண்டு சி லென்த்து, பிரெத்து வந்து பிசி,
அண்ட் சி. இது லென்த்து, இது பிரெத்து. ஸோ அதை எழுதியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூ என்ன? 10 அண்டு 8. ஸோ டிசி அப்படிங்கிறது எது? இது ரெண்டு. இந்த லைனில் இந்தலேருந்து இது வரைக்கும் 6, இதுலேருந்து இது வரைக்கும் 4. இது ரெண்டும் ஆட் ஆனால் தானே. அப்போ 6 + 4 10. அதுதான் டிசி வேல்யூ. பிசிங்கிறது இது 5 + 8. இதுலேருந்து இது வரைக்கும் 3, இதுலேருந்து இது வரைக்கும் 5. 5 + 3 8. ஸோ அதுதான் இது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது? 80. ஸோ ஏரியா ஆஃப் ஏபிசிடி ஈக்குவல் டு 80. ஸோ area of triangle AEH equal to area of triangle CGF. அதாவது AEH எதுக்கு ஈக்குவல்? CGF. இது ஈக்குவல், இது ஈக்குவல். அதை தான் நம்ம வந்து இங்கே சொல்லியிருக்கோம். ஏரியா ஆஃப் BEF இது ஈக்குவல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DGH இது ஈக்குவல். இதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். Next, area of parallelogram EFGH equal to area of ABCD minus 2 into area of triangle AEH minus 2 into area of triangle BEF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இதை வேல்யூஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஏரியா ஆஃப் ஏபிசிடி என்னன்னு கொடுத்துருந்தாங்க? 18 நம்ம ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். ஏரியா ஆஃப் ஏபிசிடி என்ன? 18 நம்ம ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ஏஇஹெச் அதோட வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எல் இன்ட்டு பி தானே. ஸோ அதைத்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆஃப் இன்ட்டு எல் இன்ட்டு பி அதைத்தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 இன்ட்டு ஆஃப் இன்ட்டு எல் இன்ட்டு பி பிஇஎஃப் இதைத்தான் நம்ம வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 into half into 4 into 3 minus 2 into half into 6 into 5. ஸோ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது? 80 into 2 into 6 minus 2 into 15. 6 into 2 12, 2 into 15 30. ஸோ 80 minus 12 minus 30. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் 80 minus 42 38. ஸோ ஏரியா ஆஃப் EFGH வந்து 38. ஸோ வேல்யூ ஆஃப் GF வந்து பை த பிதாகரஸ் தியரம் ஆஃப் சப்ஸ்டியூட் பண்ணால் GF squared equal to CG squared plus CF squared. So GF squared equal to 4 squared plus 3 squared na 4 squared na 60 plus 3 squared na 9 equal to 25. So GF squared equal to 25. அப்போ GF na root எடுத்தோம்னா 5. So GF value என்ன? 5 கிடைச்சிச்சு. So find பண்ண வேண்டியது D. So area of parallelogram equal to 38. Parallelogram EFGH வந்து 38 கிடைச்சிருக்கு. So GF into D equal to 38. இதோட வேல்யூ 5 தெரியும். 5 into D 38. D equal to 38 divided by 5 7.6. So D equal to 7.6ங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். புரியுதுங்களா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Question number 11. In parallelogram ABCD of the accompanying diagram, line DP and drawn bisecting PC at N and meeting AB extended at P. From vertex C, line CQ is drawn bisecting side AD at M and meeting AB extended at Q. Lines DP and CQ meet at O. Show that the area of triangle QPO is 9/8 of the area of parallelogram ABCD. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். படத்தில் இணைகரம் ABCDயில் முனை Dயிலிருந்து வரையப்படும் கோடு DP ஆனது BCயின் நடுப்புள்ளியை Nயிலும் ABயின் நீட்சியை Pயிலும் சந்திக்கிறது. Cயிலிருந்து வரையப்படும் கோடு CQ ஆனது ADயின் நடுப்புள்ளியை Mயிலும் ABயின் நீட்சியை Qவிலும் சந்திக்கிறது. கோடுகள் DP மற்றும் CQ ஆனது Oவில் சந்திக்கின்றன எனில் முக்கோணம் QPOவின் பரப்பளவானது இணைகரம் ABCDயின் பரப்பளவில் 9/8 மடங்கு என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்க கொடுத்துருக்கிற டயக்ராம். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் QPO QPO இந்த
ஹோல் ட்ரையாங்கிள் இதில் வந்து எவ்வளோ குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பா பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இன் QOP there are 9 congruent triangles. அது என்னென்ன ட்ரையாங்கிள் OMN இது. நெக்ஸ்ட்டு SMA SMA இது ஒன்று. நெக்ஸ்ட்டு SMN SABE SNBE நெக்ஸ்ட்டு NBE PBN BRN BRP இதை வந்து ஆர்ன்னு எடுத்துக்கலாம். BRP BRN ஏது எல்லுன்னு எடுத்துட்டோம்னா ALM அண்ட் ALQ. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டு எல்லுன்னு இந்த பாயிண்ட் ஆறுன்னு வச்சு. ஸோ இதெல்லாம் மொத்தம் எவ்வளோ இருக்குது 9 இருக்குது. ஸோ தே ஹாவ் சேம் ஏரியா. இந்த எல்லா ட்ரையாங்கிள் குட்டி குட்டி ட்ரையாங்கிளும் சேம் ஏரியாவில் தான் இருக்கும் இந்த பெரிய ட்ரையாங்கிள்குள்ளே. அதுதான் இதோட மீனிங். ஸோ நவ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QOP ஈக்குவல் டு 9 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். 9 குட்டி குட்டியாக 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா, அதோடக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவல் இன்ட்டு அதோட மல்டிப்ளை பண்ணால் இது மொத்த ட்ரையாங்கிளும் நமக்கு கிடச்சிடும், அதோட ஏரியா கிடச்சிடும். ஸோ அதுதான் மீனிங். ஸோ 9 இன்ட்டு ஆஃப் இன்ட்டு BH. ஸோ 9/2 BH. இது என்னோட ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேரலலோகிராமுக்கு வரோம். பேரலலோகிராமுக்கு வந்து ABCD இதை எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுபடி பார்த்தா in parallelogram ABCD there are 8 congruent triangles. அது என்னென்ன OMN SMA MSN OMD NSP இதுதானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே மொத்தம் எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 ட்ரையாங்கிள் இருக்கா? ஸோ அந்த 8 ட்ரையாங்கிளையும் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, they have the same area. இந்த 8 குட்டி குட்டி ட்ரையாங்கிளும் சேம் ஏரியாவில் தான் இருக்குது. The area of parallelogram ABCD equal to 8 into half into BH. So இது cancel பண்ண என்ன 4 வரும். So 4BH. So area of triangle ABCD equal to 4BH. ஸோ இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த பக்கம் BH இருக்குமா? ஸோ இது என்னோட ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 2 வந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QPO வந்து 9/2 இன்ட்டு BH. ஸோ 9/2 BHக்கு பதிலாக எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? இந்த வேல்யூ. ஸோ அதுதான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குது? 9 4 இன்ட்டு 2 8 9/8 ஏரியா ஆஃப் பேரலல் ஆஃப் ட்ரையாங்கிள் ABCD. அது அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன? 9/8 தானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? எக்ஸசைஸ் 4.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். கொஸ்டின் 1 அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் நம்பர் 2 அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் நம்பர் 4 அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. கொஸ்டின் நம்பர் 5 அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் நம்பர் 6 இதுக்கான சொல்யூஷன் இது. ப்ரூவ் பண்ணியாச்சு. 7 கொஸ்டின் இது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. கொஸ்டின் நம்பர் 8 கொஸ்டினுக்கான டயக்ராம் சொல்யூஷன் இது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர்.
கொஸ்டின் நம்பர் 9 கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது ஸோ இதை ப்ரூவ் பண்ணியாச்சு 10 கொஸ்டின் இது இதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது அதுக்கான சொல்யூஷன் இது கொஸ்டின் நம்பர் 11 கொஸ்டின் கண்டினியூ ஆகுது ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்